மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகெங்கும் வாழ்கும் தமிழர்களின் உள்ளங்களில் நீங்காத இடம் பிடித்து தமிழ்நாட்டின் இன்றைய வளர்ச்சிக்கு வித்திட்டு 50 ஆண்டு கால மகத்தான 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் மகத்தான மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து தமிழகத்தை தனித்துவமிக்க மாநிலமாக செதுக்கி எடுத்து எனது ஆறுயிர் தாத்தா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். 1989 96 தலைவர் கலைஞர் அவர்களாலும் 2006 இன்றைய நமது முதலமைச்சர் அவர்களே தான் வகித்த இந்த பொறுப்பை மன்னார்குடி மண்ணின் மக்கள் பிரதிநிதியான எனக்கு வழங்கியிருக்கும் எனது பாசமிகு தலைவர் தனது அயராத உழைப்பினாலும் அசராத தன்னம்பிக்கையினாலும் தமிழக அரசியலில் தனித்தரம் பதித்த திராவிட மாடல் அரசின் மாசற்ற ஈடு இணையற்ற முதலமைச்சராகவும் ஒவ்வொரு நாளும் புதிய மக்கள் நல திட்டங்கள் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவின் பெரும் மதிப்பை பெற்று உலக நாடுகளும் தனது திட்டங்களை பின்பற்றும் அளவிற்கு ஒரு தனித்துவமிக்க தலைவராக வரலாற்றில் உயர்ந்து நிற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களையும் வணங்குகிறேன். எனது அரசியல் வாழ்க்கையில் பல ஆலோசனைகளை வழங்கி அரசாங்க செயல்பாடுகளில் எனது ஆசிரியர்களாக திகழும் மாண்புமிகு அவை முன்னவர் மற்றும் மூத்த அமைச்சர் பெருமக்களை வணங்குகிறேன். கல்லூரி பருவம் முதல் இன்று வரை எனது நண்பராகவும் சகோதரராகவும் திகழ்ந்து திராவிட சித்தாந்த உரையாடல் மூலமாகவும் விவாதங்களின் மூலமாகவும் தனக்கே ஒரு கலைஞர்பாணி பேச்சாற்றல் மூலமாகவும் அரசியல் வழிகாட்டியாகவும் கழகத்தின் தொடர் வெற்றிகளில் பெரும் பங்காற்றி உடன்பிறப்புகளின் அன்பை பெற்று இன்று இளம் தலைவராக உயர்ந்து நிற்கும் நமது மாண்புமிகு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் இன்று எனக்கு பேசுவதற்கு 1 மணி நேரம் ஒதுக்கி தருவேன் என்று எந்த உறுதியும் சொல்லலையே. 1 மணி நேரத்துக்குள்ள 4 பேர் இருக்கும். எனது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது தந்தையாக மட்டுமல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்களின் அசைக்க முடியாத பக்தனாக இருந்து தனது பாதை மாறா பயணத்தின் மூலம் உடன்பிறப்பே என்ற ஒற்றை வார்த்தைக்கு முழு அர்த்தத்தையும் புரிய வைத்த எனது தந்தையார் உள்ளிட்ட எனது குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது அரசியல் பயணத்தின் போது துணை நின்ற மறைந்த முன்னாள் அமைச்சர் எனது ஆறுயிர் அண்ணன் திரு அழகு திருநாகரசு அவர்களையும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பழமணி அவர்களையும் இன்றும் கழகத்துக்கு மிகப்பெரிய வலு சேர்த்துக் கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜமாணிக்கம் அவர்களையும் எனது அருமை அண்ணன் தலையாமங்கலம் பாலு அவர்களையும் வீரா கணேசன் ஞானசேகரன் தனராஜ் அவர்களையும் கழகத்தின் அனைத்து செயல் வீரர்களுக்கும் அதே போல எனது ஆறுயிர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 முறை தொடர்ந்து என் மீதும் கழகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஹாட்ரிக் வெற்றியை தந்த எனது பெருமை வாய்ந்த மின்னும் மண்ணை தொகுதி மக்களுக்கும் தோழமை கட்சி நண்பர்களுக்கும் எதிர்வரிசையில் அமர்ந்திருக்கும் எனது கட்சி அனைத்து கட்சி மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே நமது உறுப்பினர்கள் சிலர் பேசுகையில் ஒரு சில கருத்துக்களை இங்கே கோரிக்கைகளாகவும் சில கருத்துக்களாகவும் இங்கே பதிவு வைத்தார்கள். அது குறித்து ஒரு வரிகள். திரு எஸ் பாலாஜி அவர்கள் பேசும்பொழுது துறைக்கு நிதி குறைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். உங்கள் அக்கறைக்கு மிகுந்த நன்றி. அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமா நம்ம நிதித்துறை அமைச்சர் அவர்களிடம் நீங்கள் சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நிதித்துறை அமைச்சர் இந்த பொறுப்பை அலங்கரித்தவர். எனவே அவர் எனது வழியை எல்லாம் முழுமையாக புரிந்தவர் அவர் என்ற முறையில் இந்த நிதி ஒதுக்கும் பொழுது இங்க சப்சிடி தான் பெருமளவு சப்சிடி தான் கொடுக்கிறோம். அது தேவையான போது எந்தெந்த நிறுவனங்கள் வருகின்றனவோ அவர்கள் வரும்போது இன்சென்டிவ்ஸ் கொடுக்கிறோம். இப்ப இன்சென்டிவ்ஸ் கொடுக்கும் பொழுது நிறுவனங்கள் வரும்போது கேட்கும் போதெல்லாம் கொடுக்கும் மாபெரும் தலைவராக முத்தமிழர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பிள்ளையாக எனது மாண்புமிகு நமது திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார். எனவே தொழில்துறைக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கி கொண்டிருப்பதால் தான் இன்று தொழில்துறை இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல
லாஸ்ட் இயர் ஜிம்முக்கு போன வருஷம் ஜிம்முக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கணும். சோ அதுவும் இந்த முறை வந்து குறையுது. சோ ஆக இந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த நிதி குறைப்பு. அதே போல கோட்ரேஜ் நிறுவனம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. டிசம்பர் மாதத்தில் அந்த கோட்ரேஜ் நிறுவனத்தின் அந்த தொழிற்சாலை உற்பத்தியை துவங்கும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இங்க உங்க பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தாண்டி அதே கோட்ரேஜ் நிறுவனம் சீக்கிரமாக வெகு விரைவில் தஞ்சை தரணியில் பாமாயில் உற்பத்தியில் இறங்க இருக்கிறார்கள் என்ற செய்தியும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இவி சார்ஜஸ், இவி பொறுத்தவரை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை எப்படி நீங்க ஊக்கப்படுத்துறீங்க என்று கேட்டீங்க. அதற்கு குறிப்பாக இன்னும் சார்ஜஸோட அவைலபிலிட்டி, இன்னும் சார்ஜிங் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு உருவாக்க வேண்டும். அதை முனைப்புடன் இந்த துறை செய்து வருகிறது. முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி ஒரு ஸ்கிராப்பிங் பாலிசியும் அரசின் கவனத்தில் இருக்கிறது. எனவே அது வரும்போது இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தும். அதே போல நமது சாத்தூர் ரகுராமன் அவர்கள் நேரிலே சந்தித்தார். ஆலங்குளம் பிளான்ட் வந்து நீங்க ஸ்லோ டவுன் ஆகுது அதுன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க கவலையே வேண்டாம். ஆலங்குளமும் சரி அரியலூரும் சரி இன்னும் அங்கே உற்பத்தியை பெருக்குவதற்கான வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது. நீங்க கவலைப்படாமல் இருங்கள். அதே போல நீங்க அந்த நிலத்தை கொடுத்ததற்கு நீங்கள் உங்க குடும்பத்தினர் இந்த நிலத்தை கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லைட்டர் மேட்டர் கேட்டீங்க நீங்க, அதை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் முதல் முறை ஒன்றியத்துக்கு ஒரு கடிதம் எழுதி அதன் பிறகுதான் ஒன்றியம் அதன் கவனத்தில் எடுத்து அந்த லைட்டர் நம்ம தீப்பெட்டி தொழிலாளர்களின் நலனை பாதுகாத்த ஒரு மாபெரும் முதலமைச்சராக, தலைவராக, குடும்ப தலைவராக இன்று நமது முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். இப்போ வரது வந்து கொஞ்சம் நிறைய இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய அதாவது ஒரு தவறான முறையில நிறைய புதிய லைட்டர்ஸ் எல்லாம் உள்ள வருதுன்னு சொல்றாங்க. அதையும் தடுக்கணும் என்று நீங்க கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அரசு அதை கவனத்தில் கொள்ளும். அதே போல பல எம்எல்ஏஸ் நீங்க வந்து சிப்காட் கேட்டிருக்கீங்க. இங்க இந்த காலை முதல் பலரும் இங்க வந்து பல சிப்காட்டுகளை புதிதாக உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருக்கீங்க. அனைவரும் அந்தந்த பகுதியில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிலத்தை எடுத்து தந்தால் அண்ணன் அவர்களுக்கு நிச்சயம் எடுத்து தந்தால் நிச்சயமாக அங்கே புதிய சிப்காட்டுகளை உருவாக்குவதற்கான பணியை இந்த அரசு செய்யும். நமது எம்எல்ஏ அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகையில் இந்த என்டிடி ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. அதற்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அந்த பணிகளும் விரைவில் முடிக்கப்படும். சூளகிரியில இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங்கான பணியும் டிஎஃப்ஆர் வந்து கோரப்பட்டு அந்த பணியும் இங்கே துவங்கி இருக்கிறது என்ற செய்தியை இங்கே தெரிவித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் வைத்த பல கோரிக்கைகளும் இந்த அரசு கனிவுடன் பரிசீலித்து வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பார்வையில் உள்ளது என்பதை கூறி, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையில் இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கு முன்பே தமிழகத்தில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி அடித்தளம் அமைக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமாக 1971 ஆண்டில் தமிழகத்தில் முதல் சிப்காட் தொழிற்பேட்டை உருவாக்கும் பணியை தொடங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள். இதன் மூலம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டது. அன்று முதல் இன்று வரை 2021 வரை சொல்றான், 2021 வரை ஏறத்தாழ 24 சிப்காட் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன. அதாவது 50 ஆண்டுகளில் 24 சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்பட்டன. 2021 ஆண்டு நமது விடியலாட்சி பிறந்த பிறகு, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு சென்ற பிறகு தொழில் வளர்ச்சிக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தினால் திராவிட மாடல் அரசின் மூலம் 3 ஆண்டுகளில் 16 சிப்காட் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து, அதை தாண்டி இன்னமும் 21 புதிய சிப்காட் பூங்காக்கள் அமைப்பதற்கான வேலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது. இதுவரை 50 ஆண்டுகளில் 24 பூங்காக்கள் என்றால் இந்த 3 ஆண்டுகளில் 37 பூங்காக்களுக்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம். இந்த 16 பூங்காக்களின் பணியும் நிறைவு செய்து ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளன. விரைவில் தமிழ்நாட்டில் 50வது சிப்காட் பூங்காவுக்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைப்பார் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இன்று 39,512 தொழிற்சாலைகள் உள்ளன. இந்திய அளவில் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கும் ஒரு மாநிலமாக நமது மாநிலம் இன்று திகழ்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்குவது என்று உறுதியளித்தார். அந்த வாக்குறுதிகள் வலிமை சேர்க்கும் விதமாக தொழில்துறை சார்பாக ஆண்டொன்றுக்கு சுமார் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் என்ற வகையில்
தொழில்துறை மூலமாக மட்டும் 31 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி காட்டியுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கூறுவதில் தொழில்துறை பெருமை அடைகிறது. நேற்று முன்தினம் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் மானிய கோரிக்கை உரையில் நிரம்ப வருவாய் கொடுத்த வணிகத்துறை அமைச்சருக்கு நன்றி கூறினார். ஆனால் வணிக வரிக்கு வணிகம் முக்கியம் என்பதையும் அதற்கு அவர் அலங்கரித்த இந்த தொழில்துறை மிகவும் முக்கியம் என்பதையும் அவர் மறந்துவிட்டார். இந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு மொத்த வரி வருவாய் ஏறத்தாழ 7,30,000 கோடி என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதே இந்த 3 ஆண்டுகளில் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் குவித்துள்ளது திராவிட மாடல் அரசின் இந்த தொழில்துறை என்பதில் தொழில்துறை பெருமை கொள்கிறது. இதன் மூலம் 31 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அதிகம் இந்த 3 ஆண்டுகள் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த ஒரே ஆண்டில், குறிப்பாக இந்த ஓராண்டில், கடந்த ஓராண்டில் 7 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்த ஒரு பெருமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சாரும். இதற்கு முக்கிய காரணம் உலகமே வியக்கும் வண்ணம் புதிதாக கட்டப்பட்ட நமது சென்னை ட்ரேட் சென்டர் ஃபேஸ் 2 ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி அன்று நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தான் என்று கூறினால் அது மிகையாகாது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட அந்த நிகழ்வுகளில் அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், ஜப்பான், கொரியா, சவுத் கொரியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி மற்றும் டென்மார்க் என 9 பங்குதாரர் நாடுகளும் 2 சர்வதேச பங்குதாரர்களான தாய்பாய் பொருளாதார கலாச்சார மையம் மற்றும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஆகிய அமைப்புகள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் கடந்த அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மூலம் ஈர்க்கப்பட்டதாக சொல்லப்படும். ஏன் சொல்லப்படும் சொல்றது உங்களுக்கு தெரியும். நிறைய சொன்னாங்க, அவ்வளவு வரல. அதுக்குள்ள இப்ப நான் அவங்க இல்லாத நேரத்தில் நம்ம போனா இல்லாத நேரத்தில் நீங்க பேசிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. எனவே அதை நான் ஒரு அவை அடக்கம், அவை மரியாதை அதை ஒட்டி அதை நான் விட்டு விடுகிறேன். ஏன்னா அவங்க இருக்கும்போது விவாதித்தா அது நாகரிகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அதை ஒதுக்கி விடுகிறேன். ஆனால் அவர்கள் ஈர்த்ததாக சொல்லப்படும் அந்த கூட்டுத்தொகையை விட நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த அரசு அதிகமாக ரூபாய் 6,64,180 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து ஒரு பெருமை வாய்ந்த ஒரு முதலமைச்சராக நமது முதலமைச்சர் இங்கே வீட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க கொண்டு வந்த அந்த 2 ஜிம்ல கன்வர்ஷன் ரேட் நீங்க பார்க்கணும். முதல்ல எவ்வளவு பல ஸ்டேட் பல விஷயங்கள் சொல்றாங்க. நாங்க 20 லட்சம் கோடின்றாங்க, 10 லட்சம் கோடின்றாங்க, 33 லட்சம் கோடிலாம் ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க. அவங்களோட ஜிஎஸ்டிபி எல்லாம் பன்மடங்கு ஜாஸ்தியா சொல்றாங்க. ஆனால் நான் கூற விரும்புவது அந்த கன்வர்ஷன் ரேட் எவ்வளவு முதலீடுகள் அங்கே எம்ஓயு போடப்படுகின்றன, அதுல எவ்வளவு ஒரு தொழிலாக மாறி அதன் மூலம் வேலை வாய்ப்புகளா மாறுது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் கன்வர்ஷன் ரேட் என்று கூறுகிறோம். அந்த கன்வர்ஷன் ரேட்டை பொறுத்தவரை மீண்டும் அவர்கள் இல்லாதனால இன்னும் ரொம்ப டீட்டெயிலுக்குள்ள போல. ஆனால் மிக சொற்பமான கன்வர்ஷன் ரேட் தான் சென்ற அவர்களின் ஜிம் 1 மற்றும் 2 இருந்தது. ஆனால் இந்த ஜிம்மில், இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நாங்கள் உறுதி கூறியதை போல அந்த மாநாட்டு நிறைவடையும் போதே மாண்பு முதலமைச்சர் இதுக்காக தனியா ஒரு கமிட்டி போட்டு இதை ஃபாலோ அப் பண்ணுவோம். அதை ஃபாலோ அப் செஞ்சு ஒவ்வொரு எம்ஓயும் கன்வெர்ட் ஆகிறதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று கூறினார். அதை உறுதி செய்து இன்று இந்த 6-7 மாதங்களில் மட்டும் ஏறத்தாழ 631 எம்ஓஏக்கள் போடப்பட்டன. 631 எம்ஓஏக்களில் 379 எம்ஓஏக்கள் இன்று அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கின்றன. அதாவது 60%. நாங்க சொன்னது 50% மேல இருந்தாலே பெரிய விஷயம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் 60% கன்வர்ஷன் ரேட்டை உறுதி செய்துள்ள மகத்தான ஒரு முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதில் யாருக்கும் ஐய வேண்டாம். ஆனால் இந்த மாநாட்டில் பணிகளை தொடரும் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு நிதியை கொண்டு வருவேன்னு அவர் கேட்கவே இல்லை. எப்ப போனாலும் அவர் கேட்டதெல்லாம் எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாய், எங்கெங்கே அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாய் என்றுதான் கேட்டு வந்தார். ஆகையால் தான் ஒரு மாற்றம். இந்த ஒரு மாநாட்டின் மூலம் மட்டும் 26,90,657 வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டன. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டின் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி மாண்புமிகு நமது திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்களின் இந்த பயணம் அதை நோக்கியே இருந்து வருகிறது. ஏனென்றால்
இந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் போதுதான் தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்குமான சமச்சீரான வளர்ச்சி கிடைக்கும் என்பதில் உறுதியாக ஒரு நம்பிக்கையோடு இருந்து வருகிறார். நமது இளைஞர்களுக்கு அப்போதுதான் உயர்தர வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்பதில் அவர் உறுதியாக இருந்து வருகிறார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அவர் கூறுகையில் அதன் முழுமையான பொருளையும் புரிந்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி அவரின் செயல்பாடுகளை அமைத்து வருகிறார். எனவேதான் முதலீட்டாளர்களின் மாநாட்டின் மூலம் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்வதோடு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தார். அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்திற்கும் டெல்டா பகுதிகளுக்கும் மேற்கு மண்டலத்துக்கும் புதிய தொழில் பூங்காக்கள் தொழிற்சாலைகளும் கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். அதன் விளைவாகத்தான் மிக பெரும் முயற்சிக்கு பிறகு உலகமே விரைந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வின்ஃபாஸ்ட் மின் வாகன உற்பத்தி நிறுவனம் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டது. அதுவும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று காணாத ஒரு பேரிடரை தொடர்ந்து தூத்துக்குடி சந்தித்த அந்த நிலையில் அந்த காயங்களுக்கு ஒரு மருந்தாக தூத்துக்குடி தொழில் வளர்ச்சிக்கு ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சியுள்ளார் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதன் மூலம் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்வாகன உற்பத்தி மற்றும் அதை சார்ந்த பல புதிய நிறுவனங்கள் அமைந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு உயர்தர வேலை வாய்ப்புகள் நிச்சயம் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அதே போல வரலாற்றில் முதல் முறையாக டெல்டாக்காரன், நான் ஒரு டெல்டாக்காரன் என்று அவர் பெருமையாக கூறிக்கொள்ளும் நமது டெல்டாக்காரன் முதலமைச்சர் அவர்கள் டெல்டா பகுதியில் தொழில் வளர்ச்சிக்காக ஊக்குவிப்பதற்காக 300 ஏக்கர் பரப்பளவில் 120 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழில் பூங்காவை அவர் அறிவித்திருக்கிறார். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பணி தொடங்குவதற்கு முன்பாகவே பல நிறுவனங்கள் ஏற்கனவே நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு வராங்க. அதனால நிச்சயமாக டெல்டா மக்களுக்கு டெல்டாக்காரன் நமது முதலமைச்சர் அவர்கள் வேலைவாய்ப்பை நிச்சயம் உறுதி செய்வார் என்று கூறுவதில் இந்த துறை பெருமகிழ்ச்சி அடைகிறது. விரைவில் புதுக்கோட்டைக்கும் மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் சொல்றேன், விரைவில் புதுக்கோட்டைக்கும் புதிய சிப்காட்டுகள் உருவாக்கப்படும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நிச்சயமா இருக்கு. கடலூருக்கு தான் நீங்க சொல்லிட்டீங்களா? அதான் எல்லாம் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டா, எல்லாரும் கேட்டீங்க, எல்லாருக்கும் இருக்கு. இவங்க எல்லாரும் கேட்கறது அது அல்ல, கேட்கறது அவங்க எங்க மாவட்டத்துக்கு உண்டாண்டி கேட்கல, டைம் பார்க்க காட்டுறாங்க எல்லாரும். முடிஞ்சு 100 ஆண்டுகளுக்கு முன்னரே மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி கண்ட கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலத்துக்கு அப்பகுதிகளில் சார்ந்தவர்கள் ஆட்சியில் இருந்த போது கூட எந்த ஒரு புதிய தொழில் வளர்ச்சியையும் கொண்டு வரவில்லை என்ற மக்களின் கோரிக்கையை இயக்கத்தை போக்குவதற்காக வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைத்து தரப்பு மக்களின் அரசாகவே திராவிட மாடல் அரசு இருக்க வேண்டும் என்பதில் திடமாக இருக்கும் திராவிட நாயகன் அவர்கள் மேற்கு மண்டலத்துக்கு மிக அத்தியாவசிய தேவையான கடந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட கோவை விமான நிலைய விரிவாக்க பணியில் முதலில் கையில் எடுத்தார். ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஏறத்தாழ 2100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த வேலைகளை இப்பொழுது முழுமையாக முடிக்கப்பட்டு, அதுவும் கடந்த 6-7 மாதங்களில் பல முக்கிய கூட்டங்களை போட்டு அந்த வேலைகள் இப்போ முழுமையாக முடிக்கப்பட்டு வெகு விரைவில் கோவை விமான நிலைய விரிவாக்க பணி தேவையான அனைத்து நிலையெடுப்பு பணிகளும் முடிக்கப்பட்டு வெகு விரைவில் அந்த விரிவாக்க பணி துவங்கும் என்று கூறுவதில் இந்த துறை பெருமை கொள்கிறது. கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டல மக்களுக்கு இந்த செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை நிரம்ப தரும் என்று நிச்சயம் நம்புகிறோம். இதன் மூலம் கோவை மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த பெரிய வாக்குறுதிகள் ஒன்றை நிறைவேற்றுகிறோம் என்ற முறையிலும் சொன்னதை செய்யும் திமுக உடன்பிறப்பு என்ற முறையிலும் பெருமை கொள்கிறேன். அதே போல மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை, வடமேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை உருவாக்க வேண்டும். மேற்கு மண்டலத்திலும் டிட்கோ சிப்காட் பூங்கா வாரப்பட்டியிலும், சேலத்தில் கைத்தறி பூங்காவையும், திருப்பூர் மற்றும் சேலத்தில் மினி டைடல் பூங்காவையும் இந்த அரசு நிறுவி வருகிறது. மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த பகுதிக்கு கொண்டு வருவதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முனைப்பாக இருக்கிறார். திரு அருள் அவர்கள் நேற்று இங்கே பேசும்பொழுது கூட சேலம் விமான நிலைய விரிவாக்க பணியை குறித்து அவர் கேட்டார். அதுல கிட்டத்தட்ட ஒரு 177 ஏக்கர் நிலம் எடுக்கும் பணி அங்கே துவங்கிவிட்டது. வெகு விரைவில் அந்த விமான நிலைய விரிவாக்க பணியும் நிச்சயம் முடிக்கப்படும். வடமேற்கு பகுதிகளுக்கு குறிப்பாக முத்தமிழக கலைஞர் அவர்களின் காலத்திலேயே ஹொசூர் பகுதிக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் டிவிஎஸ் போன்ற பெருநிறுவனங்களை அங்கே கொண்டு வந்து சேர்த்தார். இப்பொழுது ஹொசூர் 2.0 என்று சொல்லும் அளவிற்கு ஹொசூருக்கு புதிய விமான நிலையத்தை ஒதுக்கி அறிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே புதிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு பெரிய புரட்சியை கிக் ஸ்டார்ட் செய்திருக்கிறார். வெளியே இருக்கும் சிலர்
இந்த விமான நிலையத்தில் பல சந்தேகங்களை எழுப்பி வருகிறார்கள். ஒரு அரசாங்கம், அதுவும் திராவிட நாயகன் அவர்களின் அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னர் மிகுந்த உன்னிப்பாக அந்த திட்டத்தின் அந்த செயல்பாடுகளை எப்படி செய்ய முடியும், எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்பதை எல்லாம் தீர ஆராய்ந்து பிறகே இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள் என்பதை மட்டும் இங்கே கூறி, நிச்சயமாக ஒசூரில் புதிய விமான நிலையம் அமையும் என்று உறுதியாக கூறுகிறேன். தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கும் தொடர்ந்து அவர் திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். இந்த நம்ம அவை முன்னோருக்கு ஒரே ஒரு சின்ன செய்தி அது சொல்லணும், அப்புறம் அவருக்கு வச்சுப்பாரு. அதனால வேலூரில் உள்ள டெல் மற்றும் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் உருவாவதற்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன. வேலூரில் புதிய டைடல் நியோ பார்க் அது துவங்கும், அந்த பணியும் வெகு விரைவில் துவங்கும். வெகு விரைவில் திறப்பு விழா நடக்கும். இந்தியாவில் முதலீடு செய்ய எல்லோரும் முன்வரும் போது பல நிறுவனங்கள் இன்வெஸ்டர்ஸ் இங்கே வரும்போது முதல் கதவு தட்டுறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த அலுவலகமாகத்தான் இருக்கிறது. ஆகையால் தான் இன்று டாடா, ஜாகுவார், லேண்ட் ரோவர் போன்ற பெருநிறுவனங்கள், அது ராணிப்பட் போன்ற வட மாவட்டங்களுக்கு அங்கே சென்று அவர்கள் புதிய நிறுவனங்களை துவங்குவதற்காக 9,000 கோடி ரூபாயில் 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் இந்த மகத்தான நிறுவனம் டாடா, ஜாகுவார், லேண்ட் ரோவர் வாகன தயாரிப்பு நிறுவனம் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது. அது ஒரே ஆண்டுல வின்பாஸும் வருது, டாடா லேண்ட் ரோவர் ஜெயலரும் வருதுன்னா இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணம். பேரவைத் தலைவர்களே, இது போன்ற ஒரு நிகழ்வு இதுவரை தமிழகத்தில் நடந்ததில்லை. இப்பொழுது தூத்துக்குடி, சென்னை, கோயம்புத்தூர், ராணிப்பேட்டை, ஒசூர் என்று 5 ஆட்டோமொபைல் ஹப்ஸ் கொண்ட ஒரே நாடாக மாநிலமாக நமது தமிழ்நாடு என்று விளங்குகிறது. இதை தாண்டி இந்த வெறும் ஆட்டோமொபைல்ல மட்டும் இல்ல, உற்பத்தி துறையில் மட்டுமில்லாமல் சேவை துறையிலும் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வருகிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கடந்த ஒரே ஆண்டில் ஹிட்டாச்சி எனர்ஜி, யூபிஎஸ், அடிடாஸ், குவால்காம், அக்கார்டிஸ் போன்ற பல உலக பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள் தங்கள் உலகளாவிய திறன் மையங்களை ஜிசிசி இங்கு அமைத்து வருகிறார்கள். எனவே மிகப்பெரிய வளர்ச்சியை, அனைத்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அனைத்து செக்டர்லயும் கண்டு வருகிறது நமது தமிழ்நாடு. Honorable Speaker, sir, this year has also seen a historic office space absorption in Chennai, which highlights the huge influx of GCCs into Chennai. This government is taking all efforts to showcase Chennai as the fintech hub of India. The new fintech towers construction has commenced and 2 adjacent plots have also been allocated to 2 major players in the market. The development will give a huge boost to the fintech ecosystem in Chennai. முக்கியமான செய்தி இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே பதிவு செய்கிறேன். இந்த வளர்ச்சி சென்னையில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களிலும் பரவி வருகிறது. ஆகையால் தான் திருச்சி மற்றும் மதுரையில் புதிய டைல் நிறுவனங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். திருச்சியில் வெகு விரைவில் அந்த டைல் நிறுவனத்தின் அந்த பணிகள் துவங்க இருக்கின்றன. அதே போன்றுதான் நமது மதுரைக்கும் அந்த டைல் கட்டுமான பணிகள் வெகு விரைவில் துவங்கும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தென் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு நாங்குநேரி தொழில் பூங்கா, பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பீங்க நம்புறேன். அதனால நாங்குநேரி தொழில் பூங்காவிற்கும் சிக்கல்களை தீர்க்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதுவும் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களின் கனவு திட்டம். அந்த திட்டம், இந்த திட்டத்தில் ஏற்கனவே நம்ம அதில் இருக்கும் சிக்கல்கள் உங்களுக்கு தெரியும், அது கோர்ட்ல இருக்கிறதுனால டீட்டெயிலுக்குள்ள போக முடியாது. ஆனால் நாம் வழங்கிய அந்த நிலத்தை எடுத்துட்டோம். இப்போ அது மீண்டும் நம்மிடம் வந்துவிட்டது. ஒரு சில கேசுகள் எல்லாம் அதுல இருக்கு. அதற்காக அந்த பணியை முடுக்கிவிட்டு இந்த அரசாங்கம் மிக விரைவில் அந்த பணியை முடிக்கும் என்ற அந்த உறுதியை உங்களுக்கும் தென் தமிழகத்தில் உள்ள நமது மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்படி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்துள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் தான் தமிழகம் இன்று பல்வேறு துறைகளில் கேபிட்டல் ஆக திகழ்கிறது. Honorable Speaker, sir, Tamil Nadu today is the industrial capital of India and South Asia. Tamil Nadu is the auto capital of India. Tamil Nadu is the electronics capital of India. Tamil Nadu is the EV capital of India. Tamil Nadu is the green energy capital of India. Tamil Nadu is the manufacturing capital of India. Tamil Nadu is the advanced manufacturing capital of India.
Tamil Nadu is the footwear capital of India. Tamil Nadu is the textiles and apparel capital of India. Tamil Nadu is the R&D capital of India. Tamil Nadu is the heavy engineering capital of India. Tamil Nadu is the talent capital of India. And Tamil Nadu is the knowledge capital of India. இந்த இறுதியாக சொன்ன அந்த knowledge capital of India அதுதான் மிக முக்கியம். இந்த வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு தொழில் சிறப்புகளையும் இந்த சிறப்புகளையும் தனித்துவத்தையும் வெளிநாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது மிக அவசியம். ஆகையால் தான் பல நேரங்களில் துறை அதிகாரிகளையும் என்னையும் பல நாடுகளுக்கு அனுப்பி இந்த பல நாடுகளில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும் என்று கோரி வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சில நேரங்களில் அவரே நேரில் நேரம் ஒதுக்கி நேரடியாக முதலீட்டாளர்களை சந்திக்க அயல் நாடுகளுக்கும் சென்று பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளார். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் சிங்கப்பூர், ஜப்பான், UAE, ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு அவர் பயணித்ததன் விளைவாக இன்று தமிழ்நாட்டிற்கு 10,882 கோடி ரூபாய், இந்த ஒரு 4 ட்ரிப்ல இருந்து மட்டும் 10,882 கோடி ரூபாய் முதலீடுகளும் 18,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா நாட்டின் பெருநிறுவனங்களின் தலைவர்களை சந்திப்பதற்காக அமெரிக்கா செல்ல இருக்கிறார் என்ற முக்கிய செய்தியும் இங்கே பதிவு செய்கிறேன். அமெரிக்காவில் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இந்த செய்தியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பயணத்தின் போது இதுவரை தமிழ்நாட்டில் தடம் பதிக்காத புதிய முக்கிய பெருநிறுவனங்கள் முதலீடுகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்ப்பும் என்ற அந்த உறுதியை தங்கள் வாயிலாக அவைக்கு வழங்குகிறேன். தமிழ்நாட்டின் தொழில் முதலீட்டு கழகம் ஒரு சில லைன்ல மட்டும் அந்த 2 டிட்கோ மட்டும் ஒரு சில லைன் மட்டும் பதிவு செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் முதலீட்டு கழகம் சிறப்பாக செயல்பட்டு கடந்த ஆண்டு மட்டும் 15.17 கோடி ரூபாய் வரவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி பல வருவாயை இந்த துறைக்கு கொடுத்தாலும் மாண்புமிகு அண்ணன் தங்கமணி அவர்கள் எங்களை கவனிக்கிறதில்லை. அதே போல TNPL மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றுள்ளது. ஆமா, TNPL மூலமும் பிஃபோர் டாக்ஸ் இடத்துல 317 கோடி ரூபாய் வருவாயை பெற்றுள்ளது. TNPL காகித உற்பத்தியை மட்டுமல்லாமல் இப்பொழுது டிஷ்யூ உற்பத்தியிலும் TNPL நகரப் போகிறது. TNPL நீண்டகால பிரச்சனைகள், இந்த அரசு நீண்டகால பிரச்சனைகள் பலவற்றை தீர்த்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக TNPL கரூர்ல மட்டும் 588 நபர்கள் 20 ஆண்டுகளாக அந்த பணியில் இருந்தாங்க. அந்த 20 ஆண்டு கால அவர்களது கோரிக்கையை 508 நபர்களின் பணியை நிரந்தரம் செய்து அவர்களது வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஒளியை ஏற்றிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதற்காக நமது CMD திரு சாய்குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் அரியலூர் சிமெண்ட் ஆலை 30 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத இந்த நிலப்பிரச்சனை, அண்ணா MLA இங்க இருக்காங்க, 30 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத நிலப்பிரச்சனை வெகு விரைவில் தீர்க்கப்படும் என்ற உறுதியை இங்கே அளிக்கிறேன். இன்னும் ஒரு சில வாரங்களில் அதற்கான நல்ல செய்தி உங்களுக்கு வரவிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்டு மிகுந்த வரவேற்பு பெற்ற வலிமை சிமெண்ட் வந்த பிறகுதான் இன்னைக்கு சிமெண்ட் விலை மிகப்பெரிய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற அந்த செய்தியை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல அரியலூர் மற்றும் ஆலங்குளம் சிமெண்ட் தொழிற்சாலைகள் பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்து அங்க உற்பத்தியை பெருக்கவிருக்கிறோம். அங்க எம்சாண்ட் குறித்து நீங்க கேட்டீங்க, அந்த அறிவிப்பும் இங்க சற்று நேரத்தில் வரவிருக்கிறது. டான்சமுக்கு அதே போல நம்ம அமைச்சர்கள் எல்லோரும் நீங்கள் அனைவரும் டான்சமுக்கு அதுக்குள்ள இல்லைன்னா இப்படி டான்சமுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். டான்சால்டைன் அந்த உற்பத்தியை பெருப்பதற்கும் அங்கே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கும் இந்த வேலையும் இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியில் தொழில்துறை வரலாறு காணாத பெரும் பாய்ச்சலோடு பீடுநடை போட்டு வருகிறது. இந்த வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டுவது திராவிட மாடல் சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் தான் என்று கூறினால் அது மிகையாகாது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலில் ஒட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. திராவிட மாடல் சித்தாந்தங்களின் அடிநாதமே கல்வி இருப்பதால் தான் இன்று தொழில்துறையில் திறன் தலைநகராக நமது தமிழ்நாடு திறன் தலைநகராக இன்று திகழ்கிறது. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்றால் அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி இந்த பயணம் தொடர வேண்டும். ஆகையால் தான் சென்னைக்கு அருகாமலேயே டிட்கோ மூலமாக அறிவுசார் நகரத்தை அறிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். படிப்பது மட்டும் உன் வேலை, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஒரு பாசமிகு தந்தையை போல
தமிழகத்தின் அடுத்த தலைமுறையினரை வளர்த்தெடுத்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள். படி 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 என்று உறக்க சொல்கிறது திராவிட சித்தாந்தம். ஆனால் இடி 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 என்று சொல்கிறது இதற்கு எதிரான சித்தாந்தம். திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் தமிழினம் வெல்லும், தமிழ்நாடு நிச்சயம் மென்மேலும் உயரும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். மதிப்புக்குரிய தலைமைச் செயலர், மதிப்புக்குரிய தலைவர் செயலர் திரு சிவதாஸ் மீனா அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலர்கள் திரு முருகானந்தம் IAS அவர்கள், உமாநாத் அவர்கள், சண்முகம் அவர்கள், அனு ஜார்ஜ் மேடம் அவர்கள், செயலாளர்கள் மற்றும் தனி செயலாளர் நிதித்துறை செயலாளர் அருமை திரு உதயச்சந்திரன் அவர்கள், எனது அருமை தொழில்துறை செயலாளர் அருண் ராய் அவர்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த துறை தலைமை உயர் அதிகாரிகளுக்கும் மாநில திட்டக்குழு துணை தலைவர் எனது அறிவியர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் அங்கே எனது திட்டக்குழு நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சில அறிவிப்புகளை இப்பொழுது வெளியிட விரும்புகிறேன். பதிவு பண்ணி ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறது, அது மட்டும் முக்கியது மட்டும் படிச்சிருங்க. பதிவு பண்ணி தமிழ்நாட்டை விண்வெளி தொழிலில் முன்னணி மாநிலமாக மேம்படுத்த விண்வெளி தொழில் கொள்கை ஒன்று, ஸ்பேஸ் டெக் பாலிசி ஒன்று வெகு விரைவில் அறிவிக்கப்படும். சர்க்குலர் எக்கானமிக்கான ஒரு பாலிசி வெகு விரைவில் இங்கே கொண்டு வரப்படும். பொம்மைகள் மற்றும் பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் பெருமளவு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஒரு சிறப்பு திட்டம் வெளியிடப்படும். கிரியேட்டிவ் எக்கானமியை ஒட்டி ஒரு சிறப்பு பாலிசி வெகு விரைவில் வெளியிடப்படும். தொழிலகங்கள் மற்றும் வளர்ந்த வர்த்தக சங்கங்களுடன் இணைந்து பணியாற்றி தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு சேவைகளை வழங்குவதற்கும் மேலும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் வழிகாட்டி நிறுவனத்தின் கிளை அலுவலகம் கோயம்புத்தூரில் தொடங்கப்படும். ஜப்பான் நாட்டு நிறுவனத்தினுடன் முதலீடுகளை அங்கிருந்து ஈர்க்கும் வண்ணம் ஜப்பான் டெஸ்க் ஒன்று உருவாக்கப்படும். அதே போல ஒரு டூரிசம் ப்ரொமோஷன் என்று ஒரு ஸ்பெஷல் செல் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் சுற்றுலாவை ஊக்குவிக்க சிப்காட் மூலம் அங்கே நிலங்கள் எடுத்து தரப்படும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் வட்டத்தில் சுமார் 1500 ஏக்கர் நிலப்பரப்பில் உட்கட்டமைப்பு வசதியுடன் சிப்காட் தொழில் பூங்கா உருவாக்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் சிப்காட் தொழில் பூங்கா உருவாக்கப்படும். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டத்தில் 175 ஏக்கர் நிலப்பரப்பில் சிப்காட் பூங்கா உருவாக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவம்பூர் வட்டத்தில் சுமார் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் மேலும் ஒரு சிப்காட் தொழில் பூங்கா உருவாக்கப்படும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலும் கூத்தாநல்லூரிலும் சுமார் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 சிப்காட் பூங்காக்கள் உருவாக்கப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பரம்பத்தூர் வட்டத்தில் சுமார் 750 ஏக்கரில் புதிய சிப்காட் ஒன்று அமைக்கப்படும். சென்னை வெளிவட்டார சாலையில் ஒரு 200 ஏக்கரில் ஒரு சிப்காட் பூங்காவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் வட்டத்தில் ஒரு 100 ஏக்கரில் புதிய சிப்காட் தொழில் பூங்காவும், கரூர் மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப துறையில் 500 நபர்களுக்கு, இது மிக முக்கியமான, அங்கே ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்து அங்கே ஏற்கனவே நிறுவனங்கள் ஏற்கனவே வருவதற்கு தயாராக இருக்கின்றனர். எனவே கரூர் மாவட்டத்தில் வெகு விரைவில் ஒரு மினி டைடல் பார்க் நிச்சயமாக உருவாக்கப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் எனது ஆரூர் அண்ணன் அவர்கள் கேட்டதுக்கு இணங்க வெகு விரைவில் ஒரு சிப்காட் மினி டைடல் பூங்கா அமைக்கப்படும். அதே போல அங்கு சிப்காட் அமைப்பதற்கான வேலையும் நமது கிரி அவர்கள் கேட்டதற்கு இணங்க அந்த சிப்காட் அமைப்பதற்கான வேலையும் வெகு விரைவில் துவங்கப்படும். அது கவலைப்பட வேண்டாம். தனியார் பங்களிப்புடன் கூட்டு முயற்சியில் தொழில் பூங்காக்கள் சிப்காட்கள் உருவாக்கப்படும். மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் வகையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஆண்டு டிக் மூலம் ஒரு 2100 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும். சிப்காட் தொழில் பூங்காவில் ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே சென்டர் ஒன்று துவங்கப்படும். தூத்துக்குடி கும்மிடிப்பூண்டி ஆகிய பகுதிகளில் 6 கோடி மதிப்பில் திட்ட மதிப்பீட்டில் விளையாட்டு திறல்கள் சிப்காட்டிற்குள் அங்கே அமைக்கப்படும். ஆலங்குளம் சிமெண்ட் ஆலையில் எம்சாண்ட் உற்பத்திக்கான ஏறத்தாழ 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று கூறி, பேரவைத் தலைவர்களே, வெட்டு தீர்மானங்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்திருந்த வெட்டு தீர்மானங்களில் போதுமானதற்கு எனது பதிலுரையில் விளக்கம் அளித்துள்ளேன். மீதமுள்ள வெட்டு தீர்மானங்களுக்கு வருகின்ற காலங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கலந்துரையாடி பரிசீலிக்கப்படும். அதனால் மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு
தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பில் 2024-25 ஆண்டிற்கான எனது 23 அறிவிப்புகளையும் ஏற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.